அந்த வீடியோவில் திடீர்னு கட் ஆயிடுச்சு பேசிகிட்டு இருக்கும்போதே. என்னென்னு தெரில. அப்புறம் சாமி வேறு வந்துச்சுங்களா, சரி அது போகட்டும் பார்த்துட்டு சரி போனதுக்கப்புறம் கூப்பிடலான்ட்டு விட்டேன். இது குட்டி போட்டாடு. வீட்டில் இருக்குது சின்ன குட்டி. வீட்டில் இருக்குது 4 பெண் குட்டி 2 ஆண் குட்டி இருக்குது. வீட்டில் இருக்குது பால் குட்டி. குட்டி எனக்கு வந்தால் நேராக வீட்டுக்கு போயிடுவானுங்க. ஏற்கனவே ஒரு 3 பேர் போயிட்டானுங்க. யாரையும் பார்க்க மாட்டானுங்க, நேராக வீட்டுக்கு போயிடுவானுங்க. யார் குட்டி நினைப்போ தான் வருவானுங்க. ஃபார்மாலிட்டி 2 வாக்கு மேய்ஞ்சிட்டு குட்டி நினைப்போ தான் அங்கே வீட்டில் போய் அப்புறம் வீட்டுக்கிட்ட மேய்ஞ்சுவாங்க பக்கத்தில். குட்டி பால்லாம் நல்லா இருக்கும். பாலாக இருக்கும். பால் சுத்தலாம் குட்டியெல்லாம் நல்லா இருக்கும். இந்த வாரம் ஓட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். இந்த இது ஒரு குட்டி போட்டாடுங்க. வா வா குட்டி அந்த வாரம் ஓட்டுவாங்க. மேக்ஸிமம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் 5 ரூபான்னு ஓட்டுவாங்க. கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா, அதாவது எல்லாமே ஒரே சைஸாக இருக்காது. ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று பெருக்காமல் கிடக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சரி பெருத்ததும் பெருக்காதெல்லாம் ஒரே ரேட்டாக போட்டுருவாங்க. நார்மலாக இங்கே 5 ரூபாய்க்கு பிடிக்கிறாங்களா கடை போய் போகிறேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு 4.5 4 அப்படி கணக்கு பண்ணிக்குவாங்க. பெருசுக்கு ஒரு ரேட்டு சின்னக்கு ஒரு ரேட்டு பிடிக்க மாட்டாங்க. மொத்தமாக 4 ரூபாவில் கொடுங்க, 4 ரூபாவில் கொடுங்க, 4 300 200 பேசுறதை பொறுத்து அவங்களுக்கு கட்டுப்படியாகிறத பொறுத்து பேசுவாங்க வியாபாரிங்க. ஸோ அந்த ரேட்டில் அப்படியே ஓட்டிக்கிறேன்ருவாங்க. ஏன்னா அப்புறம் அவங்களுக்கும் நஷ்டம் வரும். மொத்தமாக பிடிச்சா நமக்கும் கட்டுப்படி ஆகணும். சிலது பெருக்காது, ஏன்னா 2 குட்டி போட்டிருக்கோம், பெருக்காது. சிலது சின்ன வயசுலேயே ஓட்டி இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க மேய்ச்சலுக்கு, அது நடை போட்டுருச்சுன்னா அப்புறம் அது பெருக்காது. அது கம்பல்சரி ஒரு 15 நாள் 20 நாளாவது வீட்டில் இருக்கணும். 1 மாதம்லாம் இருந்தால் ரொம்ப பெனிஃபிட்டு தான். சீக்கிரம் குட்டி பெருசாகவும் வெயிட் இருக்கும். காட்டுக்கு வந்துச்சுன்னா வெயிட்டு போயிடும், நடந்ததுன்னா சோர்ந்து போயிடும், படுத்து கிடக்கும், அதுக்கு சத்தெல்லாம் போயிடும். வீட்டில் இருக்கணும். ஆனால் அது கொஞ்சம் தீனி போட்டு அதை பச்சை காட்டி வீட்டிலே பார்த்தோம்னா அப்படி சும்மா குதிரை குட்டி மாதிரி இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் அது இருக்காது. குட்டியை பிடிச்சி போட்டு வரணும். அது பெருசாக ஓடிக்கிட்டே இருக்கும். பிடிக்க முடியாமல் தான் விட்ருவாங்க வீட்டில். ஓட்ட விடு அப்படின்னு. ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 நாள் 20 நாள் தைக்கிட்டோம்னா போதும், அந்த குட்டி கண் மாதிரி வந்துடும். ஆனால் அதை வந்து நம்ம எப்படி வச்சாலும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வருவோம் மேய்ச்சலுக்கு. அப்படி மேய்ச்சலுக்கு வரும்போது தான் அது இருந்தால் பாருங்கள், அந்த அங்கே மேற குட்டிலாம் சின்ன குட்டி தான். அதெல்லாம் முன்னாடியே வந்துருச்சு. ஒரு வாரத்தினாலே வருது. அதெல்லாம் இப்படி வர்றதுனால தான் அது பெருக்காது. ஆட்டுக்குடியாக அந்த ஆட்டோட குட்டி தான் இது, பெருக்காது. நட பழகக்கூடாது. வீட்டில் தான் இருக்கணும். இந்த மாதிரி குட்டிங்கள்லாம் வீட்டில் தான் இருக்கணும். வீட்டில் வந்து தண்ணி குடிச்சிட்டு விளாண்டுக்கிட்டு தீனி இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு புல் வச்சுட்டு அங்கேயே வீட்டுக்கிட்டே இருக்கணும். இங்கே வந்துச்சுங்கன்னா அது பெருக்காது. நட அடி போடக்கூடாது. இந்த குட்டிங்கெல்லாம் வீட்டில் விளையிற பால் குட்டிங்க. இங்கே வந்து மேயாது, சும்மா தான் 1 2 புல்லை கடிக்கிறான். பழகிட்டான் நாட்டுக்கு வந்து டெய்லி. அவங்களோட அம்மா அது. இது குட்டி மறுக்க குட்டி, ட்ரிப்பு போட்ட குட்டி தான். அந்த ஆடு குட்டி போட்டிருக்கு. 2 புல் போட்டிருக்குன்னு தெரில, இன்னும் பிடிச்சி பார்க்கணும். அது மறுக்க இப்போ தான் ஃபஸ்ட்டு குட்டி இது போட்டிருக்கு. இந்த குட்டி தான் போட்டிருக்குது. சின்ன குட்டி, அது ஒரு குட்டி. இதெல்லாம் வீட்டில் இருக்கிற குட்டி.